This video is sponsored by SPO Digital Marketing. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் விசிட் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது தொடர்பான சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு இன்றைக்கி டின்னர் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டிஃபன் இடியப்பம். நந்தினி இடியப்பம் மாவு இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாவு பார்த்தீங்கன்னா இடியப்பம் பிடிக்கிறதுக்கு சூப்பராக வருது. இன்றைக்கி இதை தான் செய்ய போகிறோம். 1/2 கிலோ வந்துட்டு 65 ரூபா வைக்கிறாங்க எங்கள் ஏரியாவில். 2 பேர் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். போதும், ரொம்ப வேணாம். இந்த மாதிரி நைஸ் கண்ணு உள்ள இடியப்பம் இருக்குல்ல, இந்த அச்சில் வந்துட்டு சூப்பராக பொழியலாம். இப்போ கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி கிளறிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு பொரிச்சுக்கலாம். கேமராவில் கவர் ஆகுதா? கவர் ஆகுது. நான் வந்து சட்னி தான் தொட்டுக்கு ரெடி பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். என்ன பண்ணலாம், டைம் ஆகிடுச்சி, என்ன டிஃபன் சட்டுன்னு பண்ணலாம்னு நினச்சப்பேன். சரி, ஓகே, இதே செஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிட்டேன். சுடு தண்ணி சுடுது. ரொம்ப கொதிக்கிறதே. கரண்டியால் கலரெல்லாம் இருந்தாலும் கையாலையும் கிளறிக்கும். ஏன்னா சுடுதண்ணி ஊற்றி பிசையும் போது டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். அதோட மாவும் பார்த்தீங்கன்னாக்க வெந்து நிறைய வரும். பச்சை தண்ணியை விட சுடுதண்ணி ஊற்றி பிசையும் போது நிறைய மாவு தெரியும். பத்தின தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ புளிக்கு எடுத்துக்கலாம். ஒரு கட்டு தான் புளியறதுக்கு மாவு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அச்சில் வச்சு புளியும் போது செம்மையாக வரும். எப்படி வருது பார்த்தீங்களா? கடகடன்னு புளிச்சு எடுத்துக்கலாம். இந்த நந்தினி மாவில் மட்டும் அது ஒரு ப்ளஸ்ஸுங்க. இப்படி சிக்காமல் வரும். மதியம் காலையில் செஞ்சு மதியம் சாப்பிட்டிங்கன்னா கூட அப்படியே பொசு பொசுன்னு இருக்கும். தாளிச்சாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் பால் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். தானே நான் ஒன்றாவே புளிகிறேன். ரொம்ப தான் வச்சுட்டோம். பாருங்கள், நல்லா இட்லி பானையில் தண்ணி வச்சு கொதிச்சிட்ருக்கு. அதை வச்சிடலாம். அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். ஆல்ரெடி வந்து கொதிச்ச வெந்நீர் போட்டதுனால இப்போ ஒரு 5 நிமிஷம் கூட தேவையில்லை. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா வெந்த பிறகு எடுத்துக்கலாம். இப்போ சட்னி ரெடி பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபேவரட் சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 4 மூடி தேங்காய், ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், நல்லா காரமாக இருக்கும், போட்டுட்டேன். கொஞ்சம் போல் பொட்டுக்கடலை, ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் போல் பொட்டுக்கடலை போட்டு அது வாசனை நல்லா இருக்கும். கொஞ்சமாக அவ்வளோதான். கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம்.
இன்னைக்கு நம்ம வந்து சட்னியை தாளிக்க போகிறதில்ல, அப்படியே சாப்பிட வேண்டியதான். வச்சு எடுத்தாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது, போதும். இதை வந்து தாளிக்கிறதுனால தாளிச்சிக்கலாம். இன்னைக்கு நைட்டுங்கிறதுனால நான் தாளிக்க வேணாலும் ஃபீல் ஆகுது எனக்கு. நல்லா தாளிக்கலை. இந்த இடியாப்பம் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெந்துருச்சு, 5 நிமிஷம் ஆகிடுச்சு. சூப்பராக வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. தாராளமாக 2 பேரும் சாப்பிடலாம். இது கூட சக்கரை வச்சு சாப்பிடலாம். தேங்காய் சட்னி வந்து நான் வந்து தாளிக்கிறேன். இன்னைக்கு தாளிக்காமலே சாப்பிட போகிறோம். இன்னைக்கு நைட்டு டின்னர் இதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.